என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை நம்மை எவ்வளவாய் அழகாய் தாங்கி வருகிறது. இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், தீமோத்தேயுனிடத்திலே அந்த விசுவாசத்தை எப்படி கண்டார் என்பதை கடந்த 2 நாட்களாய் தியானித்தோம். ஒன்று, அந்த விசுவாசம் சின்சியர் ஃபெய்த், அதாவது மாயமற்ற விசுவாசம். 2வது ஸ்டேபிள் ஃபெய்த், நிலைத்திருக்கும் விசுவாசம் என்பதை பார்த்தோம். 3வது, இன்றைக்கு அதே அந்த 12ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அதுல வாசிக்கிறோம் நிச்சயமான விசுவாசம். அதுல சொல்றார், நான் நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நிச்சயமான விசுவாசம், அந்த நிச்சயமான விசுவாசத்தினுடைய ஆழம் என்ன தெரியுமா? பாருங்க, இதை ஆங்கிலத்தில் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த் என்று சொல்வார்கள். அதாவது எனக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்திலே ஒரு நிச்சயத்தன்மை எனக்குள் இருக்கிறது. அதாவது நான் விசுவாசிச்சிட்டேன்னா எனக்கு தெரியும் அவர் யாருன்னு, எனக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு. அதாவது நான் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் சென்னைக்கு அருகிலே திருவேற்காடிலே ஒரு கிராமத்தில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய சென்றோம். ஆண்டுடைய ஊழியத்தை அங்கு செய்து பயனியர் மினிஸ்ட்ரிஸ், அங்கே ஆரம்ப கால முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த விசுவாசத்தை குறித்து அதிகமாய் அவர்களுக்கு நாங்கள் உபதேசம் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி பின்னால் இருக்கிற ஒரு குளத்து பக்கத்தில் போய் அவங்க காலையில் துணியெல்லாம் துவைச்சி குளிச்சுட்டு வரும்போது சில முட்டைகள் கிடந்திருக்கு. அந்த முட்டையை எடுத்து அவங்க தன்னுடைய முந்தானியில் வச்சுருக்கும் போது கூட போனவங்களாம் சொன்னாங்களா, ஐயோ இது வந்து பாம்பு முட்டை, தூக்கி போட்டுருங்கன்னு. அந்த சிஸ்டர் சொன்னாங்களாம், இல்லை இந்த முட்டை கோழி முட்டை தான், நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எங்கள் ஐயா சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் எதையும் பார்க்கவும் விசுவாசத்தில் பேசவும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த முட்டையை எடுத்துகிட்டு வராங்க. அவர்கள் அன்றைக்கு காலையில் கூட்டத்துக்கு வராங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா இந்த அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, பாருங்கள் இந்த முட்டையை அவங்க ஆண்டவர் நிச்சயமாக இதை கோழி முட்டையாக தான் எனக்கு ஆக்கி தருவார், நான் ப்ரே பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது கோழி முட்டை இல்லையா, இது பாம்பு முட்டை அப்படின்னு சொல்லி இவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நீங்களே ஜெபம் பண்ணி தாங்கயான்னு என்கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு உண்மையிலேயே நான் யோசித்தேன், எப்படி ஜெபம் பண்ணுறது? நம்ம விசுவாசத்தில் வளர்ந்தவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவோம், கொஞ்சம் ஞானமாக இருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? பாருங்கள், நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை கனப்படுத்துங்கன்னு நான் ஜெபம் பண்ணி கொடுத்துட்டேன். அதே மாதிரி அடகாக்க வச்சு கடைசியில் அது அழகாக குஞ்சு பொறிச்சு முதல் கோழியை கொண்டாந்து ஒரு நாள் கூட்டத்தில் கொண்டாந்து கொடுக்குறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், அவங்களுடைய விசுவாசத்தில் இருக்கிற இந்த நிச்சயத்தன்மையை பாருங்களேன். எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் இவங்களுக்குள்ள இருந்த அந்த நிச்சயத்தன்மை ஆச்சரியமாக இருந்துச்சு. வளரும்போது, ஆண்டவருக்குள்ளே வளரும்போது நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்கிறது. ஆனால் வளர வளர நம்முடைய விசுவாசத்தினுடைய அந்த ஸ்திரத்தன்மையை சோதித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நமக்குள்ளே அப்படி இருக்குதா? பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை உலக பிரகாரமான காரியத்தில் அப்படி சில நேரம் ஃபெய்த்தை அதிகமாய் ஆணித்தனமாக நான் செலுத்தி நான் நிச்சயத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அந்த விசுவாசத்திலே நாம் உறுதித்தன்மையோடு இருக்கிறோம். நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை அப்ளை பண்ணுறோமா? நாம் காணாதவைகளிலே கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை தான் விசுவாசம். காணாதவைகளிலே கொண்டிருக்கிற நம்பிக்கை. ஆண்டவர் எனக்குன்னு சொல்லி ஒரு நித்திய ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். நான் அவரோடு கூட நித்தியமாய் நான் வாழப்போகிறேன். என் வாழ்க்கையை நான் ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறேன். அவரோடு கூட நான் வாழ்வேன். இந்த உலகத்தில் நான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன்ற அந்த ஒரு நிச்சயத்தன்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க. உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க பிரயாசப்படுங்க. தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம், சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்தும் உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் உறுதி, அந்த உறுதியை தான் இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். போராட்டம் வருமா? வரும். போராட்டம் வந்தாலும்
விசுவாசத்திலே உறுதியா இருங்க. ஆசீர்வாதத்துல மாத்திரம் விசுவாசத்தை காட்டிட்டு நம்ம கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்துல நம்ம பாடுகள் வரும்போது கொஞ்சம் தளர்ந்துரும்ல, பாடுகள் வரும்போது கேள்வி கேட்டுறோம்ல, பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். அங்கே நம்முடைய விசுவாசத்தின் உறுதியை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். யோசித்து பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அவர்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பாட்டு பாடுறாங்க, கர்த்தரை துதித்து ஜெபிக்கிறார்கள். யோசித்து பாருங்களேன், அவர்கள் ஆராதித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார்கள். எப்படி முடியும்? நாங்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தாலும் எல்லாரும் கேட்கட்டும் எங்கள் பாட்டை, இங்கேயும் நாங்கள் ஊழியம் செய்வோம். காரணம் என்ன தெரியுமா? அடி வாங்கியிருக்கிறோம். ஏன் ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பேச்சை கேட்டுட்டு தானே இங்கே வந்தோம், உங்கள் பேச்சை கேட்டுட்டு தானே நாங்கள் எங்கேயோ போக வேண்டியவங்கள தடுத்தீங்க, மக்கதோனியாவுக்கு வர சொன்னீங்க, நாங்கள் இங்கே வந்தா இங்கே கொண்டு போய் உள்ளே போட்டிருக்கிறாங்க, இத்தனை பெரிய பிரச்சனையை சந்திக்கிறோன்னு அங்கே அழுதாங்களா, முறுமுறுத்தாங்களா? அப்போ அழுதிருந்தா முறுமுறுத்திருந்தா விசுவாசம் அங்கே ஆடி போயிருக்கும். ஆனால் அவர்களோ அங்கேயும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்கன்னா என்ன காரணம் தெரியுமா? விசுவாசத்தின் உறுதி. பிரியமானவர்களே, சூழ்நிலை பாதகமாக இருந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். ஒருவேளை நீங்கள் நினைத்த காரியம் நடக்காவிட்டாலும் விசுவாசத்திலே உறுதியாக இருங்கள். அது மாத்திரம் அல்ல, ஒருவேளை எல்லாரும் நம்மை விட்டு விலகி எதிராய் மாறி இருந்தாலும் விசுவாசத்திலே உறுதியாக இருங்கள். சூழ்நிலைகளிலே ஆண்டவர் பொறுப்பெடுக்கட்டும், அவர் கண்ட்ரோல் எடுக்கட்டும். நிச்சயமாய் சொல்கிறேன், அந்த விசுவாசத்தின் உறுதியை கர்த்தர் கனப்படுத்துவார். அதை மறந்துடாதீங்க. நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேனே, என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் கனப்படுத்துவார். பவுல் சீலாவுடைய அந்த பாடுகளிலே துணை நின்றாரே கர்த்தர். பாருங்கள், பவுலுடைய பலவீனத்திலே துணை நின்றாரே, அவர் கிருபை தந்தாரே. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது உலகம் பார்த்து கேட்கும், எப்படி உன்னால் இப்படி இருக்க முடிஞ்சுது, எப்படி உன்னால் இப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுது, எப்படி உன்னால் நீ கர்த்தரை துதிக்க முடியுது, இந்த சூழ்நிலை எப்படி உன்னால் பாட முடிஞ்சுது அப்படின்னு உலகம் நம்மளை பார்த்து கேட்கும்போது நம்ம சொல்லுவோம், அவர் கிருபை என்னை தாங்குகிறது. விசுவாசத்தின் உறுதிக்கு ஒரு பலன் உண்டு. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை மனப்பாட வசனமாய் குறித்து கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 5:9. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசை கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற அந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எந்த பாடுகளிலும் விசுவாசத்திலே உறுதியாய் நின்று ஜெயிக்க கிருபை தாரும். எங்களுக்கு அதுக்கு ஒரு பலன் உண்டு என்பதையும் இன்னைக்கு கற்றுக் கொடுத்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தில் பாடு வந்ததுனால தளர்ந்து போய் உறுதியை இழந்து இன்றைக்கு இந்த வார்த்தையை யாராவது கேட்டுட்டு இருந்தா, உங்கள் பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறீர், உமக்கு நன்றி. இப்போ தான் நாங்கள் அந்த விசுவாச உறுதியை காட்டணும், இப்போ தான் அந்த விசுவாசத்தில் உறுதியாக நாங்கள் நிற்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாங்கள் விசுவாசத்தை விட்டுறக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும், அந்த மனத்தெளிவை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.